அன்பானவர்களுக்கு கரூர் பா. நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். கரூர் நகரில் விஜய் அவர்களின் பரப்புரையின் போது பொதுமக்கள் பலர் நெரிசலில் சிக்கி மாண்டிருப்பது மனதுக்கு வேதனை அளிக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு எனது ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொந்தங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் கும்பகோணத்தில் ஒரு பள்ளி தீப்பிடித்து 90 சிறுவர்கள் மாண்டு போனார்கள். அந்த தாக்கம் என்னை பல இரவுகள் தூங்க விடவில்லை. அந்த சமயங்களில் என் உள்ளங்கள் கிளர்ச்சி பெற்று பல்வேறு சிந்தனையின் வடிவங்களாக சீர்பெறும். அந்த சமயத்தில் என் கவனத்துக்கு வந்த ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இதோ அந்த கவிதை. ஆசிரியர்களே காரணம், அரசின் அலட்சியமே காரணம், அதிகாரிகளின் பணத்தாசையே காரணம், வீதிகள் தோறும் விதவிதமான விமர்சனங்கள். ஒன்றில் ஆதங்கம் பீரிடுகிறது, மற்றொன்றில் அரசியல் குறுக்கிடுகிறது, இன்னொன்றில் கோபம் கொப்பளிக்கிறது. சித்தம் கலங்கி போனவர்களை மொத்தமாய் நெருப்புக்கு நெய்வேத்தியம் செய்திட்ட அன்றைய ஏர்வாடி ஆகட்டும், அச்சதை போட வந்தோரை அக்கினியில் போட்டிட்ட நேற்றைய சிறீரங்கம் ஆகட்டும், பள்ளிக்கு வந்த பிஞ்சுகளை கொல்லிக்கு கொடுத்திட்ட இன்றைய குழந்தையாகட்டும், தீ மூண்டு தின்று தீர்த்த பின்பு நாம் திரண்டு வாய் வலிக்க பேசி பேசி காரணம் தேடியே களைத்து போகிறோம். பிறகென்ன, மறந்து கலைந்து போகிறோம். இப்போதெல்லாம் எம் மண்ணில் மனிதர்கள் இறந்த பிறகு எரிக்கப்படுவதை விட எரிக்கப்பட்டே இறந்து போகிறார்கள். எரியும் போது தண்ணீர் ஊற்றுவதும் எரிந்து முடிந்ததும் கண்ணீர் வடிப்பதுமா பகுத்தறிவு விளங்கான மனிதனுக்கு அழகு? சட்டத்தை அரசு இயற்றலாம், அதை அமுல்படுத்துவதில் அதிகார வர்க்கம் அலட்சியம் காட்டலாம். ஆனால் சாம்பலாகி போனதோ இந்த சங்கதிகள் ஏதும் அறியா நம் சந்ததிகள் அல்லவா? கலர் கலரா சீருடைகள், துறைகணக்கா காலணிகள், வெள்ளைக்காரன் மொழியால் மம்மி டாடி என்று நம்மை அழைப்பதில் போலி பெருமிதங்கள். இனியும் வேண்டாம் இந்த பொருத்தமுல்லா கோமாளி முகமூடிகள். திண்ணை பள்ளிக்கூடங்களோட அப்துல் கலாம்களை பிரசவிக்கிற காலம் இது. கல்வி என்பது அறிவுக்கு உரமூட்டமே தவிர எவர் சிதைக்கும் தீமூட்ட அல்ல. இனி பகட்டான கல்வி வேண்டாம், பாதுகாப்பான கல்வி போதும். கோடிகளில் குவிகின்ற நிதி கொதிக்கின்ற தாயின் மடிப்பசிதிக்கும் மருந்தாகுமா? இருந்தாலும் நிலத்தடி நீர் வற்றிப்போன தமிழகத்தில் மனத்தடி ஈரம் படைத்த மனிதர்களுக்கு பஞ்சமில்லை என்பதை இந்நிகழ்ச்சி இன்னொரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 90 பிஞ்சுகளின் அக்கினி பிரவேசம் சில 100 பள்ளிகளின் கூரையை மாற்றியிருக்கலாம். அதுவெல்லாம் போதாது, சத்தியமாய் நாம் நம் பாதையை மாற்றும் வரை. ஆம் சொந்தங்களே, இந்த கவிதை என் மனதுக்குள் ஊட்டெடுக்கும் பொழுதெல்லாம் என் கண்கள் கலங்கிவிடும். இதோ அறியாமையில் நடந்த விபத்துகள் என்றே மனது சமாதானம் ஆனாலும் இன்னும் பல சங்கடங்கள் தொடர்கையில் மனம் வெவ்வேறு விதமாய் கூறுபட்டு குதிக்கிறது. ஆம் சொந்தங்களே, அறிவார்ந்த அதிகார பெருமக்களே, அறியுங்கள். அந்த ஏர்வாடி, ஸ்ரீரங்கம், கும்பகோணம் வரிசையில் இன்று கரூர். நாளை இதே நிலை வேறொரு ஊருக்கு ஏற்படாமல் அதிகார வர்க்கங்கள் தன் அறிவை செலுத்தி வரும் ஆபத்துகளை தவிர்க்க வேண்டுமாய் வேண்டுகிறேன். நன்றி.